இன்னைக்கு 10th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.23 பார்க்க போகிறோம். இதில் வந்து செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆர் இன் ஏபி ஆர் நாட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 2x ப்ளஸ் 3 3x ப்ளஸ் 4ன்னு சொல்லிட்டு இன்னும் டேர்ம்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏபியா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு T1, இது நம்மளோட T2, இது நம்மளோட T3. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா T2 மைனஸ் T1. ஸோ T2 நம்மளுக்கு என்னது 2x ப்ளஸ் 3 மைனஸ்க்கு மைனஸ், T1 வந்து x ப்ளஸ் 2. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் 2x ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தனியாக சால்வ் பண்ணோன்னா 2x மைனஸ் எக்ஸுன்றது எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னும் போது ப்ளஸ் சைன் கிரேட்டர் சைன் போட்டுருவோம். 3 மைனஸ் 2 வந்து 1. ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி T3 மைனஸ் T2 பண்ணணும். T3 என்ன கிடச்சிருக்குன்னா 3x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. 2x ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் தனியாக, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 3x மைனஸ் 2xன்றது எக்ஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கிரேட்டர் சைன் போடணும். ப்ளஸ் 4 மைனஸ் 3ன்னும் போது ப்ளஸ் சைன் வந்துடும், 1 வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேமாக இருக்குது. தேர்ஃபோர் சீக்வென்ஸ் ஆர் இன் ஏபி. இப்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 2, 4, 8, 16 அப்புறம் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் வர மாதிரி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண மாதிரி இந்த சம்மும் சால்வ் பண்ணிக்கணும். இது நம்மளோட T1, T2, இது 3, 3, இது T4. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப்பு T2 மைனஸ் T1. நம்மளுக்கு T2 என்னது 4 மைனஸ் 2 என்ன வரும் 4 மைனஸ் 2 2. செகண்ட் என்ன பண்ணோம் T3 மைனஸ் T2. T3 என்னது 8 மைனஸ் T2 வந்து 4. ஸோ இதுக்கு வந்து 4 வரும். ஸோ இப்போவே நம்மளுக்கு தெரியுது இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு. அதாவது T2 மைனஸ் T1 நாட் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இது என்னது இட் இஸ் நாட் அண்ட் ஏபி. சேமாக இருந்தால் மட்டும்தான் அது ஏபி. ஸோ இங்கே வந்து 4 டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் போக தேவையில்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு 2லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே ஆன்சர்ஸ் வந்து வேறு வேறையாக வருது, இந்த டேர்ம்ஸ் வந்து வேறு வேறையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அதுலேயே வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3√2, 5√2, 7√2, 9√2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய டேர்ம்ஸ் போவோன்னு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது T1, இது T2, இது T3, இது T4. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செட் T2 மைனஸ் T1. T2 என்னது 5√2 மைனஸ் 3√2. ஸோ √2 இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து சேம் டேர்ம் தான். ஸோ 5 மைனஸ் 3ன்றது 2√2. ஸோ அதே மாதிரி T3 மைனஸ் T2 பண்ணிக்கலாம். T3 என்னது 7√2 மைனஸ் 5√2. ஸோ 7 மைனஸ் 5 எவ்வளோ 2, √2க்கு √2 வந்துடும். நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3. ஃபஸ்ட்டு செகண்ட் சம்மில் வந்து செகண்ட் ஸ்டெப்லேயே நம்மளுக்கு சேமாக இல்லை, அதனால தான் அங்கே 4 டேர்ம்ஸ் இருந்தோம், 2 டைம்ஸ் மட்டும் பண்ணோம். பட் இங்கே √2 வரதுனால தேர்ட் ஒன்றும் செக் பண்ணிக்க போகிறோம். T4 மைனஸ் T3 வந்துச்சு. T4ன்றது 9√2 மைனஸ் 7√2. ஸோ 9√2 மைனஸ் 7√2 என்னது 2√2 வரும். தேர்ஃபோர் T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் அண்ட் ஏபி. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஏபியில் இருக்குது. இப்படி தான் இந்த 3 சம்ஸையும் சால்வ் பண்ணணும்.